உங்களிடம் நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். நான் உங்கள் பணித்தனி சங்கர். ஒரு முறை ஒரு இளைஞன் வந்து ஜூடோ அப்படிங்கிற ஒரு கலையை வந்து எப்படியாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஆனா அந்த இளைஞனுக்கு பாத்தீங்கன்னா இடது கை சுத்தமா இல்லவே இல்லை. அப்படி இருந்தும் எப்படியாச்சும் அந்த கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை முயற்சி பண்ணான். இறுதியா வந்து அந்த ஜூடோ மாஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த கலையை எப்படியாச்சும் எனக்கு கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொன்னாரு, உன்னால எல்லாம் அந்த இதை கத்துக்க முடியாதுப்பா, இது ரொம்ப சிரமம். அதுவும் இல்லாம உனக்கு வந்து கை வேற இல்லை. அப்படி இல்லாத இருக்கிற நிலைமையில நீ எப்படி ஒரு கையை வச்சு இந்த கலையை கத்துக்க முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னாரு. ஆனா அந்த இளைஞன் வந்து கேட்கறதா இல்ல. அது எது எப்படியா இருந்தாலும் எனக்கு கத்துக் கொடுங்க, நான் இதை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருந்தான். சரி, வேற வழி இல்லாம அந்த மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கலையை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, கலையை முழுவதும் கத்துக் கொடுக்கவே இல்லை. அந்த ஜூடோ கலையில வந்து ஒரே ஒரு முறையை மட்டும் அவனுக்கு கத்துக் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாள் போகும்போதும் அதையே தான் திருப்பி திருப்பி அவனுக்கு கத்துக் கொடுத்தாரு. அவனுக்கு ஒரே குழப்பம், என்னடா இதுல எவ்வளவோ இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம், ஆனா இவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே நமக்கு திருப்பி திருப்பி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு பல குழப்பங்கள். இருந்தாலும் சரி எப்படியாச்சும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முயற்சி பண்ணான். அவர் போய் கேட்டான் அந்த மாஸ்டர்கிட்ட, ஏன் மாஸ்டர் எனக்கு இதை மட்டும் நீங்க கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இல்ல, இதை மட்டும் நீ கத்துக்கிட்டாவே போதும் இந்த கலையில அப்படின்னு சொன்னாரு. சரி, மாஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதுவுமே மறுப்பு சொல்லாம அந்த ஒரு விஷயத்த மட்டுமே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயிற்சி எல்லாமே முடிஞ்சிச்சு. போட்டிகள் வைக்கலாம்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த போட்டியில கலந்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த இறுதியா வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கை இல்லாத அந்த பையன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் போய் மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, எப்படி இது உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னு. இல்ல, அவன் திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, அவன் ஒரு கையே இல்லவே இல்லையே, இதோட எப்படி அவனால வெற்றி பெற முடிஞ்சுச்சு? இரண்டு கைகள் எல்லாமே உடல்நிலை நல்லா இருந்துமே அவங்களால ஜெயிக்க முடியலையே, அவங்களெல்லாம் எளிதா வென்றுட்டாப்லையே இந்த பையன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்டாங்க. அந்த பையனும் போயிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, எப்படி என்னால முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உன் திறமை தான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த பையன் சொன்னாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரே ஒரு முறை இருக்கே ஜூடோல, அதுதான் இருக்கிறதுலே மிகவும் பவர்ஃபுல்லானது. அதை வந்து யாருமே எளிதா கத்துக்கவே முடியாது. அந்த மெத்தடை கத்துக்கிட்டா அந்த மெத்தடை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் எல்லாருமே. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த மெத்தட் தெரிஞ்சவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இடது கைய கம்ப்ளீட்டா வந்து பின்புறமா மடக்கி பிடிச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த முறை தெரிஞ்சவங்களையுமே ஜெயிக்க முடியும். அதுபடி பார்க்கும்போது நீ அந்த ஒரே ஒரு முறையை மட்டும்தான் அடிக்கடி பயிற்சி செஞ்ச. அது மட்டும் இல்லாம உனக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உன்னுடைய இடது கை இல்லை, அதனால உன்னை யாருமே வீழ்த்த முடியல அப்படின்னு சொன்னாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில நமக்கு எது பலவீனம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் உண்மையாவே நமக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அது தெரியாம ரொம்ப பேரு மிகவும் தன்னம்பிக்கை இல்லாம நம்பிக்கை இழந்து சில விஷயங்களை தோற்று போயிடும். அதனால கை இருக்குதோ கால் இருக்குதோ, கைகளே இல்லை அப்படின்னாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க.